The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இந்தியாவில் இன்னைக்கு அதிகப்படியான மக்களால் பேசப்படுற மொழியாக இருக்கிற ஹிந்திக்கு சுமார் 1.25 நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் குறைவான முக்கியத்துவம் தான் அளிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 1892 ஆண்டிலிருந்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில் 1901 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களும் தனித்தனியாக கணக்கில் எடுத்துக்கப்படலை. மொழி குடும்பங்களின் அடிப்படையில் தான் கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த வகையில் இந்தோ ஆரியன் மொழி குடும்பத்தில் உள்ள ஹிந்தி, பெங்காலி, மராத்தி, பஞ்சாபி, குஜராத்தி, உருது, அஸ்ஸாமி, சிந்தி, ஒடியா, காஷ்மீரி, ராஜஸ்தானி, போஜ்புரி, அவதி, மைத்திலி போன்ற மொழிகளை பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 73% இருந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட திராவிட மொழிகள் பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 20% இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பான 1951 கணக்கெடுப்பில் மக்கள் மொழி வாரியாக கணக்கில் எடுத்துக்கப்பட்டாங்க. ஆனால் அப்போ கூட ஹிந்திக்கு தனி முக்கியத்துவம் அளிக்கப்படலை. ஹிந்தி, உருது மற்றும் பஞ்சாபி ஆகிய மொழிகளை பேசுகிற மக்களின் எண்ணிக்கையை இணைச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த 3 மொழிகளையும் பேசுகிறவங்க எண்ணிக்கை 14,90,00,000 இருந்திருக்கு. இது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் 42.01% இருந்திருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல தெலுங்கு 9.24%, மராத்தி 7.57%, தமிழ் பேசுகிறவங்க எண்ணிக்கை 7.43% 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக நடத்தப்பட்ட 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 52,83,00,000 ஹிந்தி பேசும் மக்கள் இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் 43.63%. ஹிந்தியை 2வது மொழியாக பேசுகிறவங்க எண்ணிக்கையை சேர்க்கும்போது இந்த எண்ணிக்கை 69,02,00,000 மொத்த மக்கள் தொகையில் 57.1% அதிகரிக்குது. 1951 உருது, பஞ்சாபி மொழிகளோடு சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டப்போ 42% இருந்த ஹிந்தி பேசுகிறவங்க எண்ணிக்கை அடுத்த அரை நூற்றாண்டில் தனி மொழியாக கணக்கெடுத்தப்போ 57% அதிகரிச்சிருக்கு. ஹிந்தியை ஆதிக்க மொழின்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.